சொத்து வழக்கு விசாரணையில் ஆதாரங்களுடன் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞரை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். சொத்து வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 3 பேருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதிபதி குமாரசாமி முன் 26வது நாளாக இன்று நடைபெற்றது. இந்த வழக்கில் 3வது மற்றும் 4வது குற்றவாளிகளான சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுதந்திரம் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். பிற்பகலில் நடைபெற்ற வாதத்தின் போது ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் குறுகிய வாதத்தை பதிவு செய்தார். போயஸ் கார்டன் கட்டடம் மறுசீரமைக்கப்பட்டதற்கு 13 கோடி ரூபாய் செலவானதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தவறாக கணக்கிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையில் 20% ஆதாரப்பூர்வமான வாதங்களை கூட முன்வைக்கவில்லை என்று தெரிவித்தார். குற்றப்பத்திரிகையில் உள்ள வாதங்களையும் சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் மீண்டும் மீண்டும் படிப்பதால் வழக்கில் மாறுதல்கள் வந்துவிடாது என்று குறிப்பிட்ட நீதிபதி ஆதாரங்களுடன் வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் குமாருக்கு அறிவுறுத்தினார்.